வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு இலக்கண பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இடம் அறிந்து பயன்படுத்துவோம். அதில் அத்து அது இது நம்ம எங்கே பயன்படுத்துவோம்னு பார்க்கலாம். அத்தை நம்ம எதில் பயன்படுத்துவோம்னா, உயிர் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன்னால் உயிர் எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அந்த சொல்லுக்கு முன்னால் பயன்படுத்துவோம். எடுத்துக்காட்டு பார்க்கலாம். அத்து அங்கே உள்ளது, அத்து இங்கே உள்ளது. அப்புறம் அது எங்கே பயன்படுத்தலான்னு பார்க்கலாம். உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் உயிர்மெய் எழுத்து, இது உயிரெழுத்து, இது உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன்னால் இந்த அது வரும். பார்க்கலாம். எக்ஸாம்பிள், அது நன்றாக உள்ளது, அது சுவையாக உள்ளது. இது உயிர்மெய் எழுத்து இல்லையா, இது உயிர்மெய் எழுத்துக்கள். இதில் இந்த பக்கம் அத்து சொல்கிறோம் இல்லையா, இது உயிரெழுத்துக்கள். அ இ உயிரெழுத்துக்களுக்கு முன்னால் அத்து வரும், உயிர்மெய் எழுத்துக்கு முன்னால் அது வரும். நன்றி மாணவர்களே. இப்பகுதி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதேனும் சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.